ஒரு அறுவை சிகிச்சை அறை. டாக்டர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மானிட்டர் பீப் பீப் என்று ஒலிக்கிறது. அந்த மனிதன் 5 நிமிடங்களுக்கு உயிரிழந்தார். ஆனால் அவர் திரும்பி வந்த பிறகு சொன்னது முழு மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சியடைய வைத்தது. அவர் சொன்னார், நான் என் உடலை மேலிருந்து பார்த்து உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பவங்கள். அறிவியல் என்ன சொல்கிறது? அறிவியல் சொல்வது, மரணத்திற்கு அருகில் போகும்போது மூளை அதிக அளவு ரசாயனங்களை வெளியிடும். அது பிரகாசம், அமைதி, வெளிச்சம் போன்ற உணர்வை தரலாம். ஆனால் ஒரு கேள்வி, மூளை வேலை செய்யாத நேரத்தில் சிலர் அறையில் நடந்த விஷயங்களை சரியாக விவரிக்கிறார்கள். அவர்கள் கேட்க முடியாத இடத்தில் நடந்த உரையாடல்களையும் சொல்லுகிறார்கள். அது எப்படி சாத்தியம்? இங்கேதான் விஞ்ஞானிகளுக்கும் பதிலில்லை. மறுபிறவி சம்பவம். இந்தியாவில் ஒரு சிறுவன். அவன் 4 வயதில் சொன்னான், என்னை யாரோ சுட்டு கொன்றாங்க. அவன் ஒரு வேறு கிராமத்தின் பெயரை சொன்னான். அந்த கிராமத்தில் உண்மையிலேயே சில வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதன் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அந்த குழந்தை அங்க சென்று அந்த வீட்டை அடையாளம் காட்டினான். அங்க இருந்த சில ரகசிய விஷயங்களையும் சொன்னான். அதை விளக்க முடியாத நிலை. காயின்சிடென்ஸ் அல்லது நினைவின் தொடர்ச்சி? குட்டிக்கதை, சிம்பலிக் ஸ்டோரி. ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களிடம் கேட்டார், மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும்? ஒரு மாணவன் சொன்னான், எல்லாம் முடிந்துவிடும். மற்றொருவர் சொன்னான், ஆன்மா மேலே போகும். ஆசிரியர் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றினார். அவர் அதை அணைத்தார். ஒளி எங்கே போனது என்று கேட்டார். ஒளி அழிந்து விட்டதா அல்லது வேறு வடிவில் தொடர்கிறதா? நாம் பார்க்க முடியாதது இல்லை என்று சொல்ல முடியுமா? சிந்திக்க வைக்கும் முடிவு நண்பர்களே. ஆன்மா இருக்கிறது என்று நிரூபிக்க முடியவில்லை, இல்லை என்றும் நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. மரணத்தை தொட்டவர்கள் வாழ்க்கையை அதிகமாக மதிக்கத் தொடங்குகிறார்கள். அவர்கள் சொல்வது ஒன்றே ஒன்று, பயம் வேண்டாம், அன்பு முக்கியம். அப்படியானால் இந்த வாழ்க்கையே நமக்கு கிடைத்த அற்புத வாய்ப்பு. அதை நன்றாக வாழ்ந்தால் மறுபிறவி இருந்தாலும் நமக்கு பயமில்லை, இல்லை என்றாலும் இழப்பில்லை. நாம் உடலா அல்லது உடலை தாண்டிய சக்தியா? உண்மை என்ன என்று தேடுவது விட நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம். நண்பா,